அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 39, குறள் எண் 383. அதாவது இந்த 38 வரையும் தான் அறத்துப்பால், 39 பொருட்பால். இது 39வது அதிகாரம், பொருட்பால் ஆரம்பமாகிறது. இது குறள் எண் 383. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், நிலத்தினை ஆளும் திறவுடையார்க்கு அக்காரியங்களின் விரைவுடைமையும் அவை அறிவதற்கு ஏற்ற கல்வியுடையமையும் ஆண்மை உண்மை உடைமையும் ஆகிய இம்மூன்று குணமும் ஒருகாலும் நீங்கா என்கிறார். விரைந்து செயல்பட, சுருக்கமாகவும் சொல்கிறேன், விரைந்து செயல்படல், கல்வியுடைமை, ஆண்மையுடைமை ஆகிய இம்மூன்று குணங்களும் மன்னனுக்கு எப்பொழுதும் நீங்காமல் இருக்க வேண்டும் என்கிறார். அதாவது மக்களாட்சியில் இது மன்னராட்சிக்கு மன்னனுக்கு அறிவுறுத்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மன்னனுக்கு அறிவுறுத்தியது. இது இப்போ மக்களாட்சிக்கும் பொருந்தும். மக்களாட்சியில் பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, மாநிலங்களில் முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இந்த பண்புகள் அமைய வேண்டும். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். இதுதாங்க அவருடைய தனிச்சிறப்பு. அதாவது ஒரு மனிதன் எப்படி இருந்தால் அவன் அந்த நாட்டை ஆள முடியும் என்பதற்கு விளக்கமாக அற்புதம் கொடுத்துள்ளார். இதற்கு மேலே ஒன்று வேணுமா பாருங்கள், நன்றாக அற்புதமாக எழுதியிருக்கிறார். இது அதாவது ஒவ்வொரு குறளுமே ஒவ்வொரு தனிப்பட்ட மாண்பு உடைமைங்க, அவ்வளவு அற்புதமாக இருக்குது. அதனால் இதை மாணவ செல்வங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் 64, 633. அமைச்சு, பிரித்தலும் பேணி கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. அமைச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார் பாருங்கள். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், வினை வந்துளி பகைவர்க்கு துணையாயினரை அவரை பிரிக்க வேண்டிய பிரித்தலும் பேணி கொழலும் முன்னே தம்மினும் தம்பாளாரினும் பிரிந்தாரை மீண்டும் பொருத்த வேண்டின் பொருத்தலும் வல்லவனே அமைச்சனாவான் என்கிறார். பகைவரின் சுருக்கமாகவும் சொல்கிறேன், பகைவரின் துணைவரை பிரித்தல், தம் துணைவரை பேணல், தம்மை விட்டு பிரிந்தவரை தம்மோடு சேர்த்தல் ஆகியவற்றில் வல்லவனே அமைச்சனாவான் என்கிறார். இது மக்களாட்சிக்கும் பொருந்தும். அது மன்னராட்சி. இப்போ மக்களாட்சி நடக்குது. மன்னருக்கே புத்திமதி சொல்லக்கூடிய ஒரே புலவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான். சொன்ன ஒரே புலவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான். அது மக்களுக்கும் மக்களாட்சியில் மக்களுக்கும் பொருந்தும். மக்களாட்சியில் இப்போ பிரதம மந்திரி இருக்கிறார், மாநிலங்களில் முதல்வராக இருக்கிறார். இவர்களெல்லாம் இந்த அறத்துப்பாலையும் படிக்கணும், பொருட்பாலையும் படிக்கணும், காமத்துப்பாலையுமே படிக்கணும், இன்பத்துப்பாலையும் படிக்கணும். காமத்துப்பால் கிடையாது, என்னை பொறுத்தவரை அது இன்பத்துப்பால் தான். மூவாவே இன்பத்துப்பால் தான் எழுதியிருக்காரு. அதனால் அதையும் படிக்கணும். அடுத்தது பெரியாரை துணைக்கோடல், குறள் எண் 444, அதிகாரம் 45. தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர், தம்மை விட அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்கு சுற்றத்தாகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும். என்ன மாதிரி விளக்கியிருக்கிறார் பாருங்க. சுற்றத்தார்களை தம்மில் பெரியவர், அதாவது எந்த செயல்களாலும் சரி அதில் அவர் பெரியவராக இருக்கணும். அவரை நாம் சுற்றத்தாராக அடைந்தால் அது நமக்கு கிடைத்த பாக்கியம். அற்புதமாக எடுத்துள்ள ஒவ்வொரு, அதாவது அணுவாக ரசிச்சிருக்காங்க நம்ம. அதாவது நம்முடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் மற்றும்
முனைவர் கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள், பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் இதே ஒவ்வொரு இப்போ கூட துபாய்க்கு போயிருக்காரு. இப்போ துபாயில் திருக்குறளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் திருக்குறளையும் தமிழை வளர்த்து வருகிறார் என்றால் அது மறுக்க முடியாத உண்மை. திருக்குறளுக்கு அவர் இப்போது திருக்குறள் முனுசாமி, பேரறிஞர் அண்ணா, திருக்குறள் முனுசாமி அவர்களுக்கு பின்னாடி தமிழ்நாட்டிலே வலம் வந்து கொண்டிருப்பவர் நமது முனைவர் நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்களே. அதில் மறுக்க முடியாத உண்மைங்க. இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பதனால தான் அவங்க ஓரளவு இப்போவாவது திருக்குறள் இன்னும் மேன்மை அடைகிறது. முன்னாடி இருந்ததை விட மேன்மையடைய ஆள் இல்லையே என்ற எண்ணம் போய் இப்போதும் வளர்ந்து வருகிறது. அது மறுக்க முடியாத உண்மை. இப்படி இவர்கள் இருக்க வேண்டும். அதனால தான் தமிழ் வளர்கிறதுங்க. தமிழ் உலகமெல்லாம் பரவி கொண்டு இருக்கிறது. தமிழ் மொழிக்கு கிடைத்த பெருமைங்க. அப்படித்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், இது தமிழ் மொழிக்கு கிடைத்த பெருமை அப்படின்னு சொல்லுவார். அதனால் திருக்குறளை என்றைக்கும் யாரும் மறக்கக்கூடாது, வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். படித்தா மட்டும் போதாது, இதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். அதனால் மாணவ செல்வங்களுக்கு தான் நான் நன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். தினமும் ஒரு குறள் படியுங்கள், அதன்படி வாழ்க்கையில் நடங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன ஆவீர்களோ அவை ஆவீர்கள். அதனை நம்ம வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காது அதை பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு குறளை படிங்கள். நீங்கள் திருக்குறளை அறத்துப்பாலை முதலில் படியுங்கள், அப்புறம் பொருட்பாலை படியுங்கள், அப்புறம் இதோட கல்லூரி மாணவர்கள் இன்பத்துப்பாடையும் படியுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.